அப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது யாரு? மிஷினரிகள். வெள்ளக்காரன் கிடையாது. வெள்ளக்காரன் நாடு பிடிக்க வந்தவன். மிஷினரிகள். மிஷினரிகள் யாரு? தங்கள் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக தத்தம் செய்து இந்தியாவுக்கு வந்தவர்கள். அப்ப நாம முட்டாள்களாக இருக்கக்கூடாது, அறிவாளிகளாக பகுத்தறிஞர். அப்போ இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல இருந்து கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வெளியே வரணும். அதுல மூழ்கி போனீங்க, உங்க சிந்தனை மூளை அழுகின்னு இருக்குதான். இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை ஒண்ணு வாசிச்ச நேரத்து வருது, தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல வருது. மூளை அழுகின்னு இருக்குதான். அழுகுனானது பிள்ளைகள் மெமரியை இழந்துட்டு வராங்க, பிள்ளைகள் சிந்திக்கிற திறமை இழந்துட்டு வராங்க. பிள்ளைகள் ஏன் அப்படி இந்த பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்படுறாங்க? 24 மணி நேரம் கண்டதை பார்த்து தயவு செய்து நீங்க விடுதலை அடையணும். நீங்க யாரும் இருக்கக்கூடாது. இந்த நாடகம் பார்க்கறது, இந்த பொம்மை படம் பார்க்கறது, அறிவார்ந்த விஷயங்களை பாருங்க, தப்பு கிடையாது. அதுவும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். இன்னும் அடுத்த 10 வருஷத்துல நிறைய பேருடைய கண்கள் பார்வை பறி போயிடுமா? அடுத்த 10 இப்ப நல்லா இது பார்த்துக்கிறோம். அடுத்த 10 வருஷத்துல இதனுடைய பவர் ரொம்ப பயங்கரமான பவர். அந்த எல்இடி பவர், அதை இப்படி லைட் வெளிச்சத்துல தான் செல்போனையே பார்க்கணும்னு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தது இப்ப நல்லா இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல தேசத்தினுடைய கிட்டத்தட்ட 20-30% பிள்ளைகள், முக்கியமா வாலிப பிள்ளைகள், தங்கள் பார்வையை இழந்து விடுவார்கள். இதுதான் பகுத்தறிவு. பார்வையா இருந்தா எதை பார்த்து எடுப்போம்? மூளை அழுகின்னு இருக்குதான். மூளை சிந்திக்க மாட்டேன் தான். புத்தகத்தை வாசித்தா மூளை சிந்திக்க வைக்கும். அதனால்தான் பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை. அதான் சொல்றாங்க, பிச்சை எடுத்தாலும் படிப்பா, படி, ஏதாவது படி, உட்காந்து செல்போனை பார்க்காத. மூளை அழுகிடும், சிந்தனையை இழந்துரும், யோசிக்காது. அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற சிந்தனை தெரியாது. என்ன நம்ம கூப்பிடுவோம், கவனிக்க முடியாது. அடுத்தது பதில் என்ன சொல்லலாம்னு தெரியாது, என்ன பேசுறோம்னு தெரியாது. தயவு செய்து இதுக்கெல்லாம் அடிப்படை பெற்றோர் நாம் பார்த்துங்கன்னா நம் பிள்ளைகளும் பார்ப்பாங்க. நாம மனம் திரும்பணும். நாம அதை பார்க்கணும். எதுக்காக பார்க்கணுமோ அதுக்காக மட்டும் பார்த்துட்டு அதை ஓரம் வச்சுட்டு நல்ல புத்தகங்களை வாசிக்கணும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ அதை பற்றிய புத்தகங்களை வாசிங்க. வாசித்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல சமுதாயம் உருவாகும். அப்ப வெளியே பாருங்க, அவ்வளவு தற்குறிகள், சிந்திக்க தெரியாது. ஜிடிபி என்னன்னு கேட்டு பாருங்க. நாட்டின் ஜிடிபி என்னப்பா சொல்லு, தெரியாது. நாட்டில் இப்ப எவ்வளவு, இப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியாது. அதுதான் தற்குறிகள். அதெல்லாம் கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கக்கூடாது. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றாரு இவரு? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், பிரியமானவனே, beloved, ஓ ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழுகிற, இப்ப ஆத்துமாவுக்காகத்தான் இங்க வந்துக்கிறீங்க. ஆத்துமா புஷ்டி அடையணும், ஆத்துமா பலனா இருக்கணும், ஆத்துமா ஷேக் ஆகக்கூடாது. நீங்க வந்துக்கிறீங்க. இப்ப பாருங்க, பெற்றோராகிய உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? கூடா, அதாவது மீட்கப்படாதவங்க, பாவத்துல இருக்கிறவங்க, துன்மார்க்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை தவறான வழிக்கு கொண்டு போயிடும். பாருங்க, சின்ன பசங்க முதல்ல சிகரெட் பிடிக்கிறானுங்க, அப்புறம் கஞ்சாவுக்கு அடிமையாகிறானுங்க, அப்புறம் கஞ்சாவை விற்கிறானுங்க. வாலிப பசங்க ஃபர்ஸ்ட் பீடி பிடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, அப்புறம் சிகரெட், அப்புறம் கஞ்சா. பணத்துக்காக கஞ்சாவை விற்பனை செய்வது. எல்லாரும் அல்ல, அநேக போலீஸ்காரர்கள் ஒரு நல்ல மனசோடு எங்க பகுதியில கஞ்சா விற்கிறாங்க, இத நீங்க தடுக்கணும்னு சொன்னா போன் பண்ணி சொன்னவனே போலீஸ்காரங்க போட்டு குத்துறாங்க. எல்லா போலீஸ்காரர்களும் அல்ல, போன் பண்ணி சொன்னான நாடு நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், தெரு நல்லா இருக்கணும்னு, அவனையே இவன் தான் போன் பண்ணா, நீ கஞ்சா விற்கிறன்னு உன் மேல கேஸ் கொடுக்க சொல்றான். 10 பேர் வந்தானுங்க, அந்த பையனை சார மாதிரியா வெட்டானுங்க, போயிட்டானுங்க. இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது.
கஞ்சா கஞ்சா பிரச்சனை தெரியுதா? அப்போ நம்ம பிள்ளைகளை எவ்வளவு ஜாக்கிரதையா பார்க்கணும். யாரு கூட பேசுறான், யாரு கூட போறாங்க, யாரு கூட வராங்க, அவன் ஃப்ரெண்டு யாரு, விட்டுட்டீங்க நீங்களே நினைச்சாலும் அவங்கள திருப்ப முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வயசு தான். பருவத்தை பயிர் செய். பிள்ளைகளை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உன்னையே கத்தி எடுத்து குத்திட்டு போற அளவுக்கு அவனுடைய மூளைய அந்த கஞ்சா மாத்திடும். பி கேர்ஃபுல். நீங்க ஜபத்துல இல்ல, குடும்ப ஜபத்துல இல்ல, நீங்க செல்போனுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு, சீரியல் நாடகத்துக்கு அடிமையா இருந்துட்டு, குடும்பத்துல குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை, வேத தியாகம் இல்லைன்னா அப்படியே அந்த சாபம் பிள்ளைகள் மேல வந்துடும். நீங்க எவ்வளவுதான் கண்ணீரோடு மன திரும்பினாலும் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் லாட் ஆஃப் டைம் அவங்களுக்கு கிவன். நான் எவ்வளோ நேரங்களை கொடுத்தேன், நீ மனசு போல வாழ்ந்துட்டு மாம்சமும் மனசும் விரும்பி நீ செஞ்சுட்டு இப்போ கதறதுல பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சபைக்கு வரும். சபைக்கு எதுக்கு வரும்? ஆன்மாவை பற்றி சொல்லி தரும். நீ யார், கடவுள் யார், ஏன் இந்த பூமியில வாழ்ற, வாழ்க்கைக்கு பிற்பாடு எப்ப போறோம், உன் காலங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, நீ நேரங்களை உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அப்புறம் மனம் திரும்பிக்கலாம், அப்புறம் மாறிக்கலாம். இன்னைக்கு பல வருஷங்களை விட்டுட்டீங்கன்னா நீ மனம் திரும்புற பட்சத்துல தேவன் உன் ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா நாம விதைச்சல நாம தான் இருக்கணும். ஒருவேளை தேவன் மன்னித்து தான் ரத்தத்தால் கழுவி மாத்திடுவாரு. ஆனா விளைவுகளை நீங்களாலதான் சந்திக்கணும். விளைவுகளை பி கேர்ஃபுல். தேவன் மன்னிக்கிறார், என்னைக்கும் மன்னிக்கிறார். ஆனா அதனுடைய விளைவுகள் நாம தான் அறுக்கணும். என்ன சொல்றது? மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அதுதான் சொல்லித்தரோம். சபையில ஆன்மான உன் எதிர்காலம் எப்படி, நீ போனை எப்படி பேசணும், போனை யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும், ஏன் நீ படிக்கணும், ஏன் புத்தகத்தை வாசிக்கணும், ஏன் நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், ஏன் நியூஸ் பேப்பரை வாசிக்கணும், ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த வயிற்று வலின்றாங்களே, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு, அதிகப்படியான மசாலா உணவுகள் நம்முடைய குடலை நாசப்படுத்தும். ஒரு தம்பி சின்ன வயசு 23 வயசு பையன், நல்லா குண்டா இருப்பான். இப்ப பார்த்தா அப்படியே டல் ஆயிட்டுக்கிறான். என்ன அவன் இதுல வேலை செஞ்சிருந்தான். அதாவது ஒரு குரூப் கல்யாணத்துல போய் இது போனான் பார்த்தீங்களா, கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்தான். நல்ல பிரியாணி முடிஞ்சதும் கறி மசாலா ஐட்டம் சாப்பிட்டு குடலெல்லாம் புண்ணாகி மூலம் வந்துருச்சு. இப்போ அவன் கடவுள் கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். ஆனா விளைவுகளை அவன் தான் கஷ்டம் அனுபவிக்கணும். அததான் சொல்ற, ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. நாம் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் உண்டு. ஆண்டவர் மன்னிக்கிறார், ஆனா அந்த பிரதிபலனை நாம தான் அழுக்கணும். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பி கேர்ஃபுல். ஆண்டவர் மாத்திடுவார், ஆண்டவர் செஞ்சிடுவார். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அப்பப்போ வருவோம், அப்பப்போ ஆண்டவர் மாத்தி நிற்பது இல்லை. ஒரு லா இருக்குது, இயற்கை பிரின்சிபல் இருக்குது. என்ன பிரின்சிபல் தெரியுங்களா? நீ எதை செய்யோ அதை அறுப்ப. அதான் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் மாறாது. மன்னிக்கிறார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறார். ஆனா விளைவுகளை நாம தான் சந்திக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், கண்ணை பாதுகாத்துக்கணும், மூளையை பாதுகாத்துக்கணும், உடம்ப பாதுகாத்துக்கணும். நல்ல 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும், காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். இந்த பாடி சர்க்கிள் மாறி போச்சுன்னா கொஞ்ச நாள்லயே இந்த பாடி வயசானவங்களா மாறிடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஏன்னா பகல் முழுவதும் உழைத்து மாலையிலே வீடு சென்று அவன் தூங்குகிறான் என்று சங்கீதத்துல சொல்லுது. காட்டு விலங்குகள் தான் நைட்ல உலாவுமா. நீதிமன்ற சங்கீதத்துல சொல்ற, மனுஷன் காலை முதல் கொண்டு மாலை வரைக்கும் தன் பணிக்கு செல்லுகிறான், அவன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வருகிறான். இரவிலே காட்டு விலங்குகள் உலாவும். அந்த இரவுல போய் கண் விழிச்சுக்கிட்டு நம்ம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு கண்ட 1 மணி வரைக்கும் மூழ்கிட்டு 2 மணி வரைக்கும் மூழ்கிட்டு இருந்தோம்னா கம்ப்ளீட்டா பாடியினுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். இந்த குடல் இந்த உடல் அமைப்பு இரவில ரெஸ்ட் எடுக்கும்படி அமைக்கப்பட்டது. அங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்கை நம்ம கண்ணுக்கு நம்ம மூளைக்கு கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டுருவோம். அதனாலதான் அறிவை கொடுத்திருக்கிறார். பிரியமானவனே, ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்பா.
நீ உன்னை கெடுத்துக்கிட்டு அப்புறம் கர்த்தாவே எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்காத. அதுக்குதான் பைபிளை கொடுத்துருக்குற. இதை கேட்பாங்களா? இதை இந்த சத்தியத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கவே மாட்டாங்க. அண்ணன் இங்க போனார், அண்ணன் அங்க வந்தார், அண்ணன் சாப்பிட்டார், அண்ணன் இங்க குதிச்சார், அண்ணன் இந்த கண்ணாடி போட்டார். இதுதான் அவங்க வாழ்க்கை. ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குது, அந்த செய்தியை கொஞ்ச நேரம் கேட்போம், புரியுதுங்களா? அதான் ஆத்மா பிலவ்ட், இங்கிலீஷ்ல போடுங்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப பெற்றோர் என்ன பண்ணோம்? ஆரோக்கியமான உணவை பற்றி புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். வாசிப்பாங்களா? வாசிக்க மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் ஆரோக்கியமான உணவு, உடல் ஆரோக்கியம் பற்றி ஒரு 100 ரூபாய் புத்தகம். இந்த அடுத்த மாசம் நந்தனத்துல போட போறாங்க, புக் ஸ்டால், புக் ஃபேர். போய் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவது எப்படி, பிள்ளைகளை நல்ல விதத்துல வளர்ப்பது எப்படி, எனக்கெல்லாம் சொல்லுங்க. நான் போன சபையெல்லாம் இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. முட்டாளா உட்கார்ந்து கிடந்தேன். அவங்க முட்டாளாக்கல, நான் முட்டாளா உட்கார்ந்து கிடந்தேன். அவங்க நல்லவர்கள் தான். முட்டாளா உட்கார்ந்து கிடந்தேன். பைபிளே படிக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேதம். பைபிளை உட்கார்ந்து படிக்கும் பொழுதுதான் அவங்க சொல்றது சத்தியமா இல்ல பெந்தகோஸ்த போதனையா? பைபிளை படிக்கும் பொழுதுதான் இயேசு சொன்னதை அவங்க சொல்றாங்களா இல்ல பெந்தகோஸ்த பாரம்பரியத்தை சொல்லி தராங்களா? இந்த நகையை கழட்டுறது பெந்தகோஸ்த பாரம்பரியம், இயேசு சொல்லல. அதுக்காக வாரி போட்டுக்கணும்னு சொல்லல. இது ஒரு பிற்போக்கான புத்தி. பல விஷயத்த சொல்லிக்கிட்டே போலாம், அந்த சப்ஜெக்ட்ல வரல. அப்போ உடல்கள் பாதிக்கப்படுவது இதனால. பிரியாணி பிரியாணி பிரியாணி, ஹோட்டல் உணவு, சுவையா நாக்குக்கு டேஸ்டா இருக்கிற உணவு, கறி மசாலா, அஜினமோட்டோ போடப்பட்ட அந்த மசாலாக்கள் பார்த்துக்கணும், அதை பற்றி அறிஞ்சிக்கணும். ஓகே, இப்ப அடுத்தது வேதவாசம் திருப்பி கொள்ளுங்க. அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். மத்தேயு 18:18 கண்ணாடி எங்க வச்சுட்ட? மத்தேயு 18:18 அடுத்த சப்ஜெக்ட். வேகமா முடிப்போம், கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்சா யூடியூப்ல வரும், அதை நீங்க கேளுங்க. Truly I tell you, whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Again, truly I tell you that if 2 of you on earth agree about anything they ask for, it will be done for them by my Father in heaven. For where 2 or 3 gather in my name, there I am with them. For where 2 or 3 gather in my name, there I am with them. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, சபையில எடுக்கிற ஒழுங்கு நடவடிக்கைகளை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க 2-3 பேர் சேர்ந்து சபையில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தனா நான் அதை ஆசீர்வதிப்பேன். சபைக்கு விரோதமா ஒருத்தர் நடந்துக்கிறாங்க, அது அருவருப்பா இருக்குது, அவங்க அந்த பாவம் அவங்கள விலக்கிடலாம். ஒருவேளை அவங்க மனம் திரும்பி வராங்க, அவங்கள சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்ல, பல விஷயங்களை சொல்றாங்க இந்த வசனத்தினுடைய. எதுக்கு இயேசு இதை சொன்னார்? அதே சமயத்துல அதிகாரத்தை பற்றியும் நாம் இதுல கணக்குல எடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே இந்த வாசிக்கிறேன் பாருங்க, வேகமா வாசிக்கிற, பிரசவம் பண்ண டைம் இல்ல. The act as spiritual and natural laws that when activated allow an individual to transcend earthly limitation, such much like the laws of aerodynamics allow massive jet to fly. என்ன சொல்றாரு? கடவுள் இயற்கையாகவே ஒரு சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார், கொள்கைகளை, வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அந்த வாழ்க்கை முறையை சொல்லி தருவதுதான் சபை, மூப்பர்கள், ஊழியர்கள். நீங்களும் அதுல தேரலாம். என்ன சொல்றது? When the laws are understood and applied, success becomes automatic. கடவுள் சொல்ற அந்த வசனங்களை, கொள்கைகளை நீங்க கேட்டு அதை நீங்க தியானிச்சு சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் எனப்படுவார்கள். இந்த வசனத்தை உங்க கடவுள் கொடுத்துட்டார். இந்த வசனம் மைண்ட்ல இருக்குது, அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சமாதானம் பண்ணணும், நான் சமாதான புருஷனா இருக்கணும், நான் கலகத்தை உண்டாக்க கூடாது, குடும்பங்களை நான் குழப்பத்தை உண்டாக்க கூடாது. இங்க சொல்றது எடுத்து அங்க சொல்லி, அங்க சொல்றது இங்க சொல்லி இவர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள, ஒரு குடும்பங்களுக்குள்ள பேசுறத
அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடாது, பொறி வைக்கிற மாதிரி பேசக்கூடாது. நான் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும், இது வசனம். இப்ப இதை வந்து நான் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும், நான் சமாதானம் பண்ணுகிறோம், இதை தியானிக்கணும். இதுதான் லா, இது ஒரு பிரின்சிபல். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வசனம் படிங்க, வாசிங்க வாசிங்க. நீதியின் மேல் நீதியின் மேல் பசி. இது என்ன நீதி? என்ன நீதி? உடனே பெந்தகோஸ்து கும்பல்ல நம்ம சொல்லுவோம் நீதினா வசனம். ஆனா அவர் பியூர்லி இங்க சொல்றது, நாட்டுல நீதி செத்துக்கிட்டு இருந்தா அந்த நீதிக்காக நீ குரல் கொடுக்கணும்ப்பா. ஒரு குழந்தை நல்ல விஷயத்துக்காக போன் பண்ணிச்சு, ஒரு குழந்தை, ஒரு வாலிப பையன். ஆனா அந்த பையனையே போட்டு குத்து 10 பேர் கத்தி எடுத்து வந்து நடு ரோட்ல வெட்டி போட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் இதுக்காக ஜெபம் பண்ணோம் 4 பேர், இதுக்காக நாம அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் ஜெபிக்கணும். நீதியின் மேல் பசிதான். என் நாட்டுல நீதி இருக்கணும், அநியாயம் நடக்கக்கூடாது, அக்கிரமம் நடக்கக்கூடாது. இதை பத்தி தான் பேசுறார் ஆண்டவர். நீதிக்காக நீ பேசு, நியாயத்துக்காக பேசு. நீதி, ஐயோ நீதி கெட்டு போய் இருக்கிறது நாட்டுல. வாலிப பிள்ளைகள்லாம் சிந்தனை அற்று வாழ்றானுங்களே, ஒண்ணுமே தெரியலையே. வருஷத்துக்கு எத்தனை மாசம்டா அதுவே தெரியல. ஒரு கூட்டல் தெரியல, கழித்தல் தெரியல, பெருக்கல் தெரியல, உடலை பற்றி தெரியல. ஆனா முடிய செல்பா மாதிரி வச்சுக்கிறோம், என்னென்னவோ பண்றோம், போறோம் வரோம், வாகனத்தை ரோட்ல பிளைட்ல போற மாதிரி போறோம். நீதி நியாயம் இல்லை. இப்ப இந்த நீதி நியாயத்தை நம்ம பேசுறோம். இதெல்லாம் இயேசு சொல்ல வர. நீதி நியாயமா நடந்துக்குமா? நியாயம் அநியாயமா இருக்குல்ல. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை நாசப்படுத்துறான், ஒருத்தனை வந்து அமுத்துறான். நீதி இல்லை. எந்த இடத்துல போனாலும் பாருங்க, பாவம் பேச அறிய வாயில்லாத பூச்சிகளை நசுக்குவாங்க, அகங்காரமா பேசுவாங்க, மதிப்பு மரியாதை பேசுவாங்க, பெரும் மனமேட்டுமையில தாங்கிட்ட அதிகாரத்துன்ற மனமேட்டுமையில அடுத்தவங்களை இழிவா பேசுவாங்க. இதுதான் நீதி நெறியற்ற வாழ்க்கை முறை. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பசிதாகமா இருக்கு. நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் எவ்வளவுதான் படிச்சாலும் தாழ்மையா இருப்பேன். நான் வந்து என்னுடைய வயதுல மூத்தவங்களை மரியாதை கொடுப்பேன். என் வேலை செய்கிற இடத்துல அவங்கள விட பெரிய பொசிஷன்ல நான் இருந்தாலும் அவங்கள கண்ணிய குறைவா நான் நடத்த மாட்டேன். இதுதான் நீதி, இதுதான் நியாயம். இதன் மேல தாகமா இருக்கணுமா? நான் குரல் கொடுப்பேன். யாராவது மத்தவங்க அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணா நான் குரல் கொடுப்பேன். அவங்க வயசு என்ன, உங்க வயசு என்ன, அவங்க கிட்ட பேச தெரியுதா உனக்கு, ஒரு மரியாதை தெரியுதா உனக்கு? இதுதான் இயேசு சொல்றாரு. பெந்தகோஸ்து சபைகள் என்ன சொல்லுது? வசனம் வசனம், நீதினா வசனம், நீதினா வசனம், நியாயம்னா எல்லாம் வசனம் வசனம் சொல்லி மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல, ஒழுக்கம் தெரியல, ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, ஒரு வந்தனம் பண்ண தெரியல, ஒரு முறை தெரியல. ஒழுக்கம் கெட்ட பெந்தகோஸ்து கும்பல்கள் தான் பெருகினுது. அப்போ நீதி நியாயம், ஹலோ, இதன் மேல தாகமா இருக்கும். யூ ஆர் ஹங்கிரி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் என்னது? இப்ப புது ட்ரெண்ட் உருவாகி இருக்குது. அம்மா அப்பாவெல்லாம் வாடி போடின்னு பேசுறது, வாடா போடான்னு பேசுறது. இது ஒரு ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை. அதை என்கரேஜே பண்ணக்கூடாது. ஏய் வாடி, ஏய் சாப்பாடு போடுறி. அம்மா அப்பாவை அவன் பேர் அழுகுதா பாரு, அவனுக்கு அப்பாவை. இது வரைக்கும் எங்க அப்பாவை நான் வந்து நேர்களை நின்று பேசுறது கிடையாது. சில விஷயத்த கண்டிச்சிருக்கிறேன். இவ்வளவு வயசாயிடுச்சு, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாருன்னு. இப்பதான் அதுவும் 52 வயசுல தான் நான் நேருக்கு நேரம் நின்று அவரை பேசுறேன். இப்பதான் அதுவும் சர்ச்சை விஷயத்துல தான். வாடா போடா வாடி போடி, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? யாரு கற்றுக் கொடுத்தது? இயேசு என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு, அந்த வசனம் எடுங்க, வருத்தப்பட்டு அந்த வசனம் எடுங்கள, அதுக்கு கீழவே சொல்றாரு. மத்தேயு வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தர. அடுத்தது சொல்ற, நான் வந்து சாந்தமா. டேய் வாடா போடா. இன்னும் இந்த புல்பீட்ல சொல்லாத வார்த்தைலாம் அனாவசியமா பேசுறாங்க, அனாவசியமா. அப்போ சத்தியம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சொல்லித்தரணும், அப்பாவை இப்படி பேசக்கூடாது. நீங்க சொல்லித்தரலன்னா அந்த வினை உங்களை சுமரும். சத்தியம் தெரிந்தவங்க, சத்தியம் தெரியாதவங்க ஆனா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவன் ஏமாக்கறாங்க, உடனே கண்டிக்கணும். உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி அவங்க இப்படி பேசலாமா? கண்டிச்சு புரியுதா? நாளைக்கு ஊப்புல உனக்கு மரியாதை மதிப்பு தருவான். அதுதான் சொல்ற, நீதியின் மேல். நீதியா அது? பெற்றெடுத்த பெற்றோர்களை கண்ணிய குறைவா, மரியாதை குறைவா பேசுறது நீதியா? நியாயமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவர்கள் பினிஷ் பண்ணுங்க வசனத்தை. you can satisfy, திருப்தியான வாழ்வு. பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்பவரே. அருமையான பாட்டு பாடுறாரு. ஆத்மா சந்தோஷமா இருக்கும் நீதியுமே. அப்போ நான் சாந்தமும், வாசிங்க, மன தாழ்மையுமா. மனசுல தாழ்மை, வெளியில நடிப்பு இல்ல. வெளியில பாருங்களேன், வீட்டுல வந்து தாறுமாறா இருப்பாங்க. யாருன்னா வெளியில புதால் மட்டும் அவங்க நடிப்பாங்க. இந்த நடிக்கிற தாழ்மை, நடிக்கிற சாந்தம் இல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில், இயேசு சொல்ற, யார்கிட்ட கத்துக்காதப்பா, என்கிட்ட கத்துக்க. நான் ரட்சகர், நான் தேவன், நான் எவ்வளவு பெரிய ரட்சகர். நான் இறங்கி வந்து நாட்டம் பிடித்து இந்த பூமியில நடக்கிறேன். இன்னைக்கு 2 படிப்பை படிச்சு போட்டு இல்லாத பில்டப் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர். இன்னைக்கு 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இல்லாத பில்டப் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு சவரத்தை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு என்னமோ உலகத்தினுடைய தங்கமே இவங்க காலில் தான் பில்டப் கொடுக்குறாங்க. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் பூமிக்கு வந்து நாட்டம் பிடித்த மனிதர்களோடு சஞ்சரிக்கிறார். அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறாரு, அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறாரு, அவங்க வீட்டுல உலகத்துறாரு. அந்த எருசலேமின் தூசி நிறைந்த பட்டணத்துல நடக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்தவர். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட கத்துக்கணும். நான் சாந்தமும். அப்ப பெரியவங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அவங்கள வந்து கண்ணிய குறைவா பேசுறேன்னா நாளைக்கு கடவுள் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நாளைக்கு உங்க பிள்ளைகள் அப்படி பேசுவாங்க. என்னிடத்துல கத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் விசுவாசத்தினாலே எதையும் சாதிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசித்து 4 மணி நேரம் இருக்குது வாசித்து முடிக்க. எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் திருப்புங்க. கலாத்தியர் எங்க இருக்குது? திருப்பி எடுக்க தெரியாதவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்து கொடுங்க. கலாத்தியர் 2 கொரிந்தியருக்கு அப்புறம் கலாத்தியர் 2 கொரிந்தியருக்கு அப்புறம் இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். எடுத்துவங்க, மற்றவங்களை எடுத்து காட்டுங்க அதை. பாருங்க, இந்த கலாத்தியர் புஸ்தகம் கிபி 49 அல்லது 58 எழுதப்படுதுன்னு சொல்றாங்க. எதுக்கு எழுதுறாரு? கலாத்தியா நாட்டின் தென்பகுதியில் உள்ள நகரங்களுக்கு, பிசிதியா, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்த்ரா, தெர்பை, அந்த நகரங்களுக்கு எழுதப்பட்டது. கலாத்தியா நாட்டின் தென்பகுதியில இவ்வளவு நகரங்கள் இருக்குது, அங்கெல்லாம் சபை இருக்குது. அந்த சபைக்கு போய் ஃபர்ஸ்ட் பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது முதல் பிரயாணம் இந்த இடங்களுக்கு தான் போய் சுவிசேஷம் சொன்னார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல அதை வாசிக்கலாம். அந்த ஊருக்கு போய் இயேசுவை பத்தி சொல்றார். இப்போ அந்த ஊர்களுக்கு நிருபங்களை அந்த ஆலோசனைகளை எழுதுறாரு. என்ன ஆலோசனை? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இது. தன்னம்பிக்கை கொடுக்கிற விஷயங்கள், பகுத்தறிவு வளர்க்கிற விஷயங்கள், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற விஷயங்கள் இந்த கலாத்தியர் நிருபத்துல அவர் எழுதுறாரு. நீங்க யாருக்கு அடிமை அல்ல அப்படின்னு, கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு
49 வருஷத்துல எழுதுறேன்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. இன்னொருத்தர் 58ல எழுதினாருன்னு சொல்றாரு. சரி, ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. பவுலும் பர்னபாவும் தங்கள் முதல் மிஷனரி பயணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை நிறுவினார்கள். சோ கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் நடுமையமான சத்தியத்தை, அதாவது மனிதன் ஒரு திருச்சபையையோ அல்லது மத சட்டங்களையோ பின்பற்றுவதன் மூலம் ரட்சிக்கப்படுவதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷன் ஒரு திருச்சபையை சார்ந்து மத சடங்குகளின் மூலமா ரட்சிக்கப்படுறதல்ல, இயேசு என்ற நபர் மட்டும்தான். இதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். எதுக்கத்தாலும் ஐயா, எதுக்கத்தாலும் பாஸ்டர், எதுக்கத்தாலும் எங்க சபை, எதுக்கத்தாலும் ஐயா, எதுக்கத்தாலும் பாஸ்டர், இப்படி எல்லாம் நம்ம சார்ந்து வாழக்கூடாது. பாஸ்டர் தேவை, சத்தியத்தை போதிக்க ஜெபிக்க தேவை. ஆனா அவங்களுக்கு சத்தியம் தெரியணும், இயேசு அறியணும். அதுதான் சொல்றாரு, கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் நடுமையமான சத்தியத்தை, அதாவது மனிதன் ஒரு திருச்சபையையோ அல்லது மத சட்டங்களையோ பின்பற்றுவதன் மூலம் ரட்சிக்கப்படுவதில்லை. வேற எவ்விதத்தில் ரட்சிக்கப்படுகிறான்? தன் விசுவாசத்தால் நீதிமான். சொல்லுங்க, தன் விசுவாசத்தால். இந்த வசனம் தான் மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டிலே ஆர்சி ரோமன் கத்தோலிக்கனுடைய கள்ள போதனைய அடையாளம் கண்டு சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்தார். நம்மள யாரு? நம்மள புரொட்டஸ்டன்ட் சர்ச், சீர்திருத்த சபை. சீர்திருத்த சபைனா முதல்ல ரோமன் கத்தோலிக்க சபை தான் உருவாச்சு. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சபை பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் கிட்ட போய் பாவத்தை சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒரு மறைமையில உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க. ஹேல் மரி, கன்னி மரியாதை வாழ்க, உருதிராட்ச மாலையை போட்டு உருட்டுவாங்க. ரெண்டாவது, முட்டி தேய தேய மண்ணுல நடந்துகிட்டு போவாங்க. இந்த பாரம்பரியம் சபைக்குள்ள வந்துடுச்சு. ரெண்டாவது, சபை கட்ட பாவ மன்னிப்பு சீட்டை வித்தாங்க. சபை கட்டணும், அதுக்கு என்னது, உன் பாவம் என்ன பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தா 2000 ரூபாய், இதை வாங்கிட்டு போனீங்கன்னா உன் பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம். சத்தியம் அல்லாத விஷயங்கள் சபைக்குள்ள நுழைஞ்சி சபையே சத்துரு கையில் எடுத்துட்டான். இந்த நேரத்தில் தான் கலாத்தியர் புஸ்தகத்தை மார்ட்டின் லூத்தர் வாசிக்கிறாரு. அவரும் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் தான். ஆண்டவர் தன் விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தின் மூலம் தேவ கிருபையினால், விசுவாசத்தின் மூலம் மனிதனுக்கு இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு, பாவ சீட்டு வாங்குறதுனாலயோ, கன்னி மரியாள் வாழ்கன்னு சொல்றதுனாலயோ, போய் மொட்டை அடிப்பதுனாலயோ, அல்லது முழங்காலையே நடந்து போறதுனாலயோ, சபைக்கு பெரிய காணிக்க கொடுப்பதுனாலயோ உன் பாவம் மன்னிக்கப்படாது, உனக்கு புண்ணியம் வராது. இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தான். இந்த உண்மைகளை மார்ட்டின் லூத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கள்ள சபையை விட்டு வெளியே வந்து சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த கலாத்தியர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். புரியுதுங்களா? Faith in Christ and in what he has done for us at the cross alone can make a person son or daughter of God. என்ன சொல்றாரு? ஃபெய்த், கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் தான். கிறிஸ்து சிலுவையிலே உனக்காக பாவமானார், உனக்காக சாபமானார், உனக்காக அந்த கேடு அடைந்தார். இதை நம்ம விசுவாசித்தா வியாதியை ஜெயிக்கலாம். இனி பாருங்க, வியாதியா மலைக்கு வா, வியாதியா தோட்டத்துக்கு வா, வியாதியா அந்த கூட்டத்துக்கு வா, வியாதியா இந்த சுகமளிக்கிற உபவாச ஜபத்துக்கு வா. இப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ கூட்டத்துக்கு ஓடுற, ஓடி அங்க அங்க தோட்டத்துக்கு ஓடுற, ஜபமலைக்கு ஓடுற, இந்த கூடாரத்துக்கு ஓடுற, அந்த கூடாரத்துக்கு ஓடுற, இப்படியே ஓடிங்க இருந்தீங்கன்னா உன் பிரச்சனை தீராதுப்பா. கிறிஸ்துவின் மீது உண்மையா நம்பிக்கை வச்சு சிலுவையிலே அவர் உனக்காக பாவமானார், சாபமானார், அந்த கேடு அடைந்தார். புரியுதா? மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய மீறுதலில் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இந்த உண்மைதான் உனக்கு விடுதலை கொடுக்கும். இத ஃபர்ஸ்ட் வை. அங்க நீ கூட்டத்துக்கு போறது வரது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அதையே வாழ்க்கையா வச்சிருக்கிறான். டிவியை போட்டு விட்டு இவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, டிவியை போட்டு விட்டு அழுது நிற்பாங்க, அம்மே ஆண்டவரே சுகம் தருவீராக. பைபிள்ல இயேசு செய்த சுகத்தை தியானிச்சு தியானிச்சு வெற்றியை சுதந்தரிக்கணும், வெற்றியை சுதந்தரிக்கணும்.
சிறு பைபிள். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் இத சொன்னார். சுகமா பைபிள்ல இருக்குது, விடுதலையா பைபிள். அதான் பைபிளை படி, பைபிளை படி, வேதத்தை வாசியுங்கள். வாசித்து அவர்கிட்டே கேள்வி கேளுங்க. ஏசப்பா, பேதுரு மாமியை கட்ட உடனே ஜுரம் நின்னு போச்சு, எனக்கும் அந்த சுகத்தை தாங்க. ஏசப்பா, கல்யாணமே ஆகாத பையனுக்கு பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்தீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இருக்கிறான், எனக்கு குழந்தைய கொடுக்க உம்மால் ஆகும். இதுதான் விசுவாசம் உயர்த்தி கட்டம். புரியுதா? ஒன்னில்லாத மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குனீங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு நிர்கதியான ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு ஏற்ற புருஷனை கணவனை தாங்க. எல்லாம் பைபிளை வாசிக்கணும். ஆனா ட்ரெண்ட் எப்படி மாறிச்சு தெரியுமா? இங்க வா, சரி வந்துட்டியா, உன் ஜபகருக்கு எழுதி கொடு, எழுதி கொடுத்துட்டியா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ, காணிக்க கொடுத்துட்டு போ, உங்களுக்காக நாங்க இரவு பகலும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இதுதான் கள்ள முறைகள். இயேசுவை விட்டுட்டு ஒரு சபைய, ஒரு மனுஷனை, ஒரு கும்பல் மேல வைக்கிற நம்பிக்கை உருப்படவே மாட்டாங்க. அவங்களாம் கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு ஜப கூட்டமா போய்கிட்டு, பைபிள் தெரியாத, இயேசு என்ன போதித்தார், இயேசு என்ன செய்தார், இயேசுவின் மூலம் எனக்கு இருக்கிற லாபம் என்ன, லாபம் இயேசுவின் மூலம் எனக்கு இருக்கிற லாபம் என்ன, அப்படியே கொட்டி கிடக்குது பைபிள்ல. இத வாசிக்க மாட்டாங்க. அந்த கூட்டம், இந்த கூட்டம், அந்த ஜபம், இந்த ஜபம், ஓடி 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 இவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு போதை, இது ஒரு போதை, இது ஒரு போதை. இன்னைக்கு இந்த கூட்டம், நாளைக்கு அந்த கூட்டம், நாளைக்கு அந்த கூட்டம். பணம் தான் வேஸ்டா போவோம், உழைப்பு வேஸ்டா போவோம். இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என் கிட்ட மட்டும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் மட்டும்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இதனால கலாத்தியர் புஸ்தகம் திரும்பி 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 சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர்ல மனுஷரா, எல்லாரும் வாசிங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனா இருக்கிற பவுலாகிய நான் அழகா சொல்றேன். எந்த மனுஷனும் இல்லப்பா, எந்த மனுஷன் மூலம் இல்லப்பா, இயேசு கிறிஸ்து, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன், இவங்க தான் என் அப்போஸ்தலனா ஏற்படுத்தினார். தைரியமா சொல்லலாம். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை ரட்சிக்க முடியாது. நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அவனுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்ட தெரியுமா? நான் ஜபம் பண்ணனா அவன் எப்போவோ கெட்டு போயிருப்பான், நான் சத்தியத்தை அவனுக்கு சொல்லி தரலனா அவன் எப்பொழுதோ சீர்கெட்டு போயிருப்பான். அப்படிலாம் கனத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். நான் எவ்வளவு ஜபம் பண்ணிருப்பேன் தெரியுமா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பேன் தெரியுமா அந்த ஆத்மாவுக்காக, சொல்லவே கூடாது. அவருக்கு இதுதான் கான்செப்ட். நம்ம நிறைய மூத்த ஊழியர்கள் சொல்றதோட கேட்கிறோம், அந்த ஆத்மாவுக்காக எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பது தெரியுமா. இல்ல, ஒரு ஆத்மாவை ரட்சிப்பது இயேசு சிலுவையில் செய்த தியாகம் தான். என்னுடைய நான் ஜெபிக்கணும், நான் முயற்சி எடுக்கணும். எதுக்கு நான் முயற்சி எடுத்து ஜெபிக்கணும், போய் பிரயாசம் பண்ணணும்? என்ன ரட்சித்தார், அதுக்கு என் மேல விழுந்த கடமை அது. அந்த கடமையை நான் பெருசா பேசி என்ன ஒரு பெரிய தியாக புருஷனா காமிச்சு இயேசுவை சாதாரணமா ஆக்கிடக் கூடாது. இயேசுவை சாதாரணமா ஆக்கிட்டு நான் தான் என் கடமை, நான் கெட்டு போய் புல்லு முழிச்சு போயிருப்பேன், என்னை ஜீவனோடு வைத்தார், அவருக்கு நான் போய் ஆத்துமாதாயம் செய்வது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்றார். அப்போ அதை குறிச்சு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. என் ஜபத்தினால, என் உபவாசத்தினால, என்னுடைய முயற்சினால தான் அவங்க சபைக்கு வராங்க, பேசவே கூடாது. இயேசுவுக்கு அவர் சிலுவையில் செய்த தியாகம், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அந்த கேடு அடைந்தார். இந்த பாடுகள் உந்தன் மீட்பு, இந்த பாடுகள் உந்தன் மீட்புக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் பாடுக்காய் சொந்தப்படுத்தி
அப்போ இயேசு இயேசு என்ன அற்புதமான ரட்சகர். வேலையை பத்தி ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சொல்லித்தரார். பணத்தை பற்றி நீதிமொழிகள்ல சொல்லித்தரார். யாருகிட்ட சேரணும் சேரக்கூடாது என்பதை பற்றி சங்கீதத்துல சொல்லித்தரார். அப்படி தவறா நடந்தவன் எப்படிலாம் வாழ்க்கைய கோட்டை விட்டுட்டான், ஆண்டவர் வசனத்தை வாசிக்காம வசனத்தை தியானிக்காம ஊர் ஊரா சுத்தினவங்க, கோயில் கோயிலா சுத்தினவங்க, ஒரு மனுஷனை நம்பி போனவங்க எப்படிலாம் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறார். இயேசுவை நம்பி இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கப்பட்டா, தீர்க்காயுசோடு வாழ்ந்தா, பிரச்சனைகளை மேற்கொண்டான் என்பதை சொல்லி, அதனால்தான் வேதத்தை வாசியுங்கள். செல்போன்ல அடிமையாகாதீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாகாத, பேஸ்புக்கு அடிமையாகாத, ட்விட்டருக்கு அடிமையாகாத, எக்ஸ் தளத்துக்கு அடிமையாகாத. அதெல்லாம் மூடு. அதெல்லாம் உன் மூளைய அழுக செய்யும். உன் மூளை அழுகி போயிடும், சிந்தனை சக்தி இழந்துரும். நீ உட்கார்ந்து கொரிந்தியரை வாசி, அதை தியானம் பண்ணு. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசி. நீ பெரிய சயின்டிஸ்டா வருவ, டாக்டரா வருவ, இன்ஜினியரா வருவ, பெரிய சமுதாயத்தை உருவாக்குவ. அதாவது சைனாவும் இஸ்ரேலும் பாலைவன பூமி, என்னது பாலைவன பூமி, வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாகும், வனாந்தரத்திலே அவாந்தர வெளியை உண்டாக்குவேன். இந்த வசனங்களை வாசித்த யூத ஜனங்கள் போய் அந்த வசனத்தை சொல்றாங்க. பாலைவனத்தின் மண்ணுல தேவன் சொல்லி இருக்கிறார். சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? இது பாலைவனம், வேஸ்ட், மழை இல்ல, அப்புறம் என்னது மண்ணுல சக்தி இல்ல, அப்புறம் என்னது புயல் வந்தா எல்லாம் காலி ஆயிடும். இது கண்ணு சொல்லுது, மூளை சொல்லுது. ஆனா வசனம் சொல்லுது வனாந்தரம் வயல்வெளியாகும், அவாந்தர வெளி. இந்த வசனத்தை பேசிட்டு அவங்க சிந்திக்கிறாங்க, இந்த வசனத்தை தியானிக்கிறாங்க. தியானிக்க 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 அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் பவர் டெவலப் ஆகுது. அதுக்குதான் சொல்றேன், செல்போனுக்கு அடிமையாகாத. செல்போனுக்கு அடிமையாயிட்டுனா அது ஒரு போதை. அந்த போதையில உட்கார்ந்துட்டீங்கன்னா நீ உருப்படவே மாட்ட, வாழ்க்கை நாசமா போயிடும். அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. இதை விட்டுட்டு கொஞ்சம் புத்தகத்தை வாசிங்க, புத்தக அறிவு, கொஞ்சம் சயின்ஸ வாசிங்க, வேதத்தை வாசி. இப்ப இந்த வசனம் அந்த மண்ணை எடுத்து 10 தடவை பாக்குறாங்க. இந்த மண்ணை எப்படி செழிப்பாக்கலாம், வசனத்தை தியானிக்கிறாங்க, மண்ணை பாக்குறாங்க, வசனத்தை தியானிக்கிறாங்க, மண்ணை பாக்குறாங்க. உடனே பரிசுத்த ஆவி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதனால்தான் வாசிக்கிறேன். ஒரு வசனத்தை, ஒரு பைபிளை எடுத்தீங்கன்னா அதை பைபிளா கடகடன்னு வாசனம் போடாதீங்க. தாவீது எதுக்கு இதை சொல்றான்? தாவீது 1வது அதிகாரம் ஆதியாகமம் ஏன் இப்படி சொல்லுது, 2வது அதிகாரம் ஏன் சொல்லுது? அப்படி பாருங்க, உங்க இன்டெலெக்சுவல் பவர் டெவலப் ஆகும். அப்போ பல தொழில்நுட்பங்களை அவங்க யோசித்து 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 செய்யறாங்க. பெரிய காட்டை உருவாக்குறாங்க. பெரிய காட்டை, தண்ணி இல்ல, சுத்தி கடல், மண்ணு பள்ளம்னா தண்ணி வரல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாம இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். தேவன் யாரா? ஒன்றும் இல்லாம இருந்து. இந்த வசனத்தை படிக்கிறாங்க, இத பற்றி படிக்க ஆராய்ச்சி பண்றாங்க. நமக்கு தண்ணி வேணும், ஆனா தண்ணி, இதுதான் இன்டெலெக்சுவல், இதுதான் அறிவார்ந்த சமுதாயம். முட்டாளா இருக்கக்கூடாது. சும்மா அல்லேலியா, எதுக்கத்தாலும் அல்லேலியா, சாவுக்கு அப்படி இல்ல. அல்லேலியா சொன்னா அல்லேலூயா. முட்டாளா கிடந்த நான் அறிவாளியாய் மாற்றினார். அல்லேலூயா. தரித்திரத்துல கிடந்த நான் இன்றைக்கு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கணவர் ஒன்றுமில்லாமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு பரிசுத்தவானாக, ஜப வீரனாக, ஆத்தும ஆதாய வீரனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சீரியல் நாடகத்தை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சபிக்கப்பட்டு கிடந்த நான் சீரியல் நாடகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு ஆத்தும ஆதாய செய்கிற வீரனையா என்னை இயேசு மாற்றி இருக்கிறார். இதுதான் அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொல்றேன்னு தெரியாம வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவ சமுதாயம் முட்டாளா இருக்கக்கூடாது. இப்ப இந்த வசனத்தை வாசித்து கடவுள் அவங்களுக்கு ஞானத்தை தர கண்டுபிடிக்கிறோம். டெய்லி வேலை செய்யறோம். 6 நாள் கடவுள் வேலை செய்யறார். 6 நாள் ஒர்க்கிங் ப்ராசஸ்ல
துன்பத்துல இருக்கிறான். தண்ணி தேவை, தண்ணி தேவை, தண்ணி தேவை, தண்ணி தேவை. கடல் நீரை குடிநீராய் மாற்றுகிற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். பைபிள் சும்மா வாசித்து போறது கிடையாதுங்க. வாசித்து ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிள் படிச்சுட்டா ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் படிச்சுட்டா ஜெபம் பண்ணிட்டேன். இப்படித்தான் நிறைய கும்பல் இருக்குது. பைபிள் படிச்சுட்டா ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் படிச்சு. எதுக்குப்பா பைபிள் படிச்ச? எதுக்கு பைபிள் படிச்ச? உன் வாழ்க்கை மாறிச்சா? உன் வாழ்க்கை செழிப்பாச்சா? ஃபர்ஸ்ட் சங்கீதம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் சங்கீதம். பைபிள் எதுக்கு படிக்கணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில். இன்னைக்கு துன்மார்க்கத்தான் ஆலோசனை கொடுத்துருக்கிறான். சினிமா நடிகை யூத்துகளுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிறான். அவங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு அங்கேயே காலி. அவங்க அங்கேயே காலி. சினிமா நடிகன் தான் ஆலோசனை கொடுத்துருக்கிறான் இவங்களுக்கு. ஒரு துன்மார்க்கன், வேசிக்கல்லன், அவன் ஆலோசனை கொடுத்துங்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பத்தி பேசுற. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அங்கே பிரேக் வச்சிட்டாரா? பாவிகள் வழியில் இல்லாமலும். கிண்டலு, கேலி, தூஷணம், அவமானம், மற்றவங்களை தூஷிச்சுக்கிட்டு, மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களை நோஸ்கட் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களை இலக்காரமா பேசுற கும்பல். இந்த கும்பல் கூட சேரக்கூடாது. துன்மார்க்கன் இயேசுன்னு வாயிலே வராது, பரிசுத்தம் வராது, பரலோகத்தை பற்றி வராது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய என்ன வராது. ஃபுல்லா லேவிஷ்னா எது? சொகுசான வாழ்க்கை. ஃபுல்லா செக்ஸ் சிந்தனைகள், எப்ப பார்த்தாலும் காதல், காமம், இதையே யோசனைகிற கும்பல். இந்த கும்பல் கூட சேராத. இந்த கும்பல் கூட அதான் சொல்ற. இப்ப இதை தியானிக்கணும். இந்த செட்டப் கூட சேரக்கூடாது. வாலிப பிள்ளைகள் அந்த செட்டப் கூட சேரக்கூடாது. நீ பரிசுத்தவான், நீ சாதிக்க பிறந்தவன். நீ ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, ஐபிஎஸ், ஐஏஎஸ், விஓவா, தாசில்தாரா, அல்லது பாராளுமன்ற உறுப்பினரா, அல்லது பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய வேலை, ஒரு செக்ரட்டரியா, பார்லிமெண்ட்ல செக்ரட்டரி போஸ்டிங் கிடைப்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கணும், எவ்வளவு நாலேஜை டெவலப் பண்ணணும். அதை பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். தலைமை செயலகத்துல அந்த ஆபீஸ்ல எவ்வளவோ செக்ரட்டரி போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு போனோம். அதுக்கு நல்ல தமிழ் படிக்கணும், நல்ல ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும், சில எக்ஸாம்ஸ் எழுதணும். அதை சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி தரணும் பெற்றோர். இதெல்லாம் இல்லாம உட்காந்து நேரம் வந்துடும், டிவியை போட்டு உட்காந்து மிச்சர் சாப்பிடுங்கன்னா மிச்சர் தான் சாப்பிடுக்கணும் காலம் ஃபுல்லா. இதெல்லாம் சொல்ற. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதம்னா சொல்லுது. நீ ஞானிப்பா, நீ அறிவாளி, நீ சாதிக்க பிறந்தவன், நீ அப்படி கூறி கூறி உட்கார்ந்துகிட்டு துக்கப்பட்டதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ சாதிக்க பிறந்தவன். இதுதான் கர்த்தருடைய வசனம் போன வாரம் சொல்லிச்சு. யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே திடம் கொண்டு மனம் கொண்டு திட மனதா இரு. என்ன மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? யோசுவா டக்கு எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இந்த வசனத்தை அப்படியே வைங்க. யோசுவா எடுங்க. கடவுளை மையப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை. சீக்கிரம் முடிச்சிடலாம். போன வாரம் வாசத்தை படிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நாம என்கரேஜ், பலம் கொண்டு, ஸ்ட்ரென்தன், திடம் மனதா இரு. இப்ப சொல்ற அலசடி பாயாதப்பா. சிந்தனைய அலசடி விடாத. சிந்தனைய இது அதையும் யோசித்து கெடுத்துக்காத, திகையாதே, கலங்காத, புலம்பாத. ஐயோ எனக்கு இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல புலம்பாத. டெய்லி ஆக்டிவிட்டிஸ மாத்து. நேத்து வாழ்ந்தது போல இன்னைக்கு வாழக்கூடாது. டெய்லி ஆக்டிவிட்டிஸ மாத்து. நீ டெய்லி செயல்பாடுகளை மாத்தினா வெற்றியை ருசி பார்க்க ஆரம்பிப்ப. நீ போகும் இடமெல்லாம் அப்புறம் அது இல்லம்மா, இரவும் பகலும். இந்த நியாயப்பிரமாண அதான் சொல்லிட்டேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னவா? ஆனா இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு பிள்ளைங்களை பாரு, எடுத்து இதையும் தள்ளு 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 2 மணி நேரம் தள்ளு இருக்கிறாங்க. நாலேஜே இல்லை. இந்தியா எப்போ சுதந்திரம் வாங்குச்சு தெரியாது. இப்ப இந்தியாவுடைய டாப் 10 பணக்காரன் யாரு? இந்தியாவுடைய ஜிடிபி என்ன? ஏற்கனவே சொன்னேன். இந்தியாவுடைய ஏற்றுமதி. இதுல தாங்க கிறிஸ்தவர்கள் கவனமா இருக்கணும். சும்மா தேவையில்லாத விஷயங்கள் பார்த்து இதுல கவனமா இருந்து கிறிஸ்தவங்க கிட்ட வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்பு
வாய்ப்புகள் ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட சொல்றேன். பதவிகள் வந்தா 100 பேர் ஆசீர்வதிக்கப்படுவான். துன்மார்க்கம் கிட்ட கிடைச்சா அவன் தான் பதுக்கி சேர்த்து வைப்பான். ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலை ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பையனுக்கு பிள்ளைக்கு கிடைச்சதுன்னா உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றேன், அவங்க ஊழியத்தை தாங்குவாங்க. இப்ப நமக்கு ஊழியத்தை தாங்க முடியலாவும் பல கிராமத்துக்கு இப்ப நமக்கு ஒரு ஆட்டோ தேவை, பைக்ல போக முடியல முன்ன மாதிரி. இப்ப ஆட்டோ மூலியமா ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கின்னு ஒரு ட்ரம்ல டீயை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோலயே அந்த கார்லயே வச்சுட்டு எடுத்துட்டு போய் கிராமங்கள்ல போய் ஏசப்பா பத்தி சொல்லி, கஞ்சாவுக்கு அடிமையா, சாராயத்துக்கு அடிமையா, செக்ஸுக்கு அடிமையா, வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லி அவங்க ரட்சிப்புகளை வழிநடத்தி அவங்களுக்கு ஒரு மிச்சர் பாக்கெட் ஒரு டீயை கொடுத்து அங்க ஒரு நற்செய்தி பணியை ஆற்றிட்டு வரலாம். இப்ப 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ ரட்சிக்கப்பட்டா அவன் குறைஞ்சது ஊழியத்தை தன் பணத்தினால் தாங்குவான், அல்லது அவனே ஊழியத்துக்கு வருவான். அப்போ ஊழியம் எப்படி விருத்தி அடையுது பார்த்தீங்களா? ஊழியம் வெறும் ஜபத்தினால மட்டும் விருத்தி அடையாது, காணிக்கைகளால் ஊழியத்தை தாங்கினார்கள். இயேசுனுடைய ஊழியத்தை எவ்வளவு தரணும் அது உங்க விருப்பம். நீங்களும் இயேசுவும் எவ்வளவு தரணும்? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாவா? இல்ல இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாடு, அது நியாயப்பிரமாணம். புதிய உடன்படிக்கை நீயும் இயேசுவும், இயேசுவும் நீயும். ஏன்னா அவர் தான் உனக்காக சிலுவையில மரித்தார். அவர் என்ன சொல்றாரோ அதை செய். உன் மனசாட்சியில எழுதி வச்சிருக்கிறார், உன் மனசாட்சியில் எழுதி வச்சிருக்கிறார். நீ சபை மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் எவ்வளவு, இந்த சபையினுடைய தேவைகள் எவ்வளவு. உதாரணத்துக்கு எவ்வளவு இந்த பழைய சேர் எல்லாம் பழசா மாறிடுச்சு, எல்லாம் இத்து போச்சு, சேர் வாங்கணும். பாஸ்டர் 10 தடவை அறிவிப்பு கொடுக்க கூடாது, சேருக்கு காசு தாங்க, சேருக்கு இல்ல இல்ல, வரும்போது 2 சேர் வாங்கிட்டு வரணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளம் அதைத்தான் நாடும், அதைத்தான் நாடும், அதைத்தான் செய்யும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சும்மா இருக்கலாமா? என் சபை என்னுடைய கர்த்தருடைய இடம். கேட்டு கேட்டு வாங்குறது அது பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு சபை கேட்காமலே கொடுத்துட்டு போனோம். கர்த்தருக்கு கொடுக்குறேன் நான், கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்குறான். அது எவ்வளவு அது நீயும் ஆண்டவர். சரி போகட்டும். இப்ப என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு அடங்கப்பா. அப்ப எதை பேசணும்? போனை எடுத்துக்கிட்டு ஊரு கதை, உலக கதை, போனவ கதை, வந்தவ கதை, இந்த கதை, அந்த கதை. தயவு செய்து நீங்க மாத்திக்கங்க. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட்ஸ். இயேசு வாலிபனை பார்த்து சொல்றாரு, எது வாயில இருக்கணுமா? நியாயப்பிரமாணம் இதுதான் ஃபுல்லா. தேவன் 6 நாள் வேலை செய்தார், 6 நாள் வேலை செய்வேன், நல்லா படிப்பேன். படிச்சு தேவன் பிரமாதமா ஒரு உலகத்தை உண்டாக்குனாரு. என் வாழ்க்கை பிரமாதமா இருக்கும், ஒரு பெரிய பொசிஷன்ல வருவேன், உலகம் முழுதும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் எனக்கு தருவார். அதற்கு என்னுடைய கல்வி முக்கியம், என்னுடைய பதவி முக்கியம். நான் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வேன், ஹிந்தி அறிவை வளர்த்துக் கொள்வேன், தமிழ் புலமை வளர்த்துக் கொள்வேன். நான் போக கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நான் போன இடத்தெல்லாம் எனக்கு சிறப்பு உண்டாகும். அதன் மூலம் இயேசுவை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. அவன் உருப்படாம உட்காந்துருந்தான், அவன் ஊரா சுத்தி நின்றான், ஊடா அழிஞ்சு நின்றான், 10 ரூபாய்க்கு லாட்ரேஷன் இருந்தான், அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான், யாருன்னா கொடுங்கப்பா அப்படின்னு பிச்சை எடுத்து நின்றான்னு சொல்லி நியாயப்பிரமாணம் எங்கேயுமே சொல்லல. நீ கெத்தா வாழ்வ. எப்படி? நீ கெத்தா வாழ்வ. சோங்கி போய் கிடந்தான், சோகமா கிடந்தான். அது அந்த ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அடுத்த சூப்பர் ஸ்டார், இன்டர்நேஷனல் அகில உலக சூப்பர் ஸ்டார், ஹெவன்லி சூப்பர் ஸ்டார் இயேசு. சொல்லவே தேவை. போற இடத்தெல்லாம் அற்புதம், போற இடத்தெல்லாம் பரிசுத்தம், போற இடத்தெல்லாம் விடுதலை, போற இடத்தெல்லாம் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். எப்படி இயேசுடைய வாழ்க்கை? அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இதுதான் சொல்றாரு யோசுவா கிட்ட. ஏன்டா உட்கார்ந்து கிடக்குற? சாரி, அவன் கவலைப்படல, அவன் படக்கூடாதுன்னு சொல்ற. பயப்படாதடா, கவலைப்படாதடா. உன்னுடைய ஹெல்த், உன்னோட சீனியர் பாஸ்டர் மோசே இறந்துட்டாரு, நீ கவலைப்படாத. நீ மத்த வாலிப பசங்களை போல இருக்காத. நீ இத உன் நாட்களை சொல்லு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கையிடும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிப்பார்,
நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு அண்ணன் சாட்சி சொன்னார். ரொம்ப நாளா தான் பெண்ணுடைய கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணியிருந்தாரு. ஆனா பெண் பார்க்குற இடத்துல இவங்க நல்ல கர்த்தருக்காக வாழ்ந்து கனி கொடுக்கிற ஒரு குடும்பம். ஆனா பார்க்குற இடத்துலலாம் பல விஷயங்கள் இருக்குது. இவரு தான் பொண்ணுகிட்ட சொல்றார், மா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், அவங்க நல்ல குடும்பம். அந்த பாப்பா சொல்லுது, இல்ல கர்த்தர் ஏற்ற மணவாளன் எனக்கு கொடுப்பார், ஏற்ற மணவாளன் எனக்கு கொடுப்பார், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடலாமா. வேற என்ன பேசினாங்க தெரியல, ஒருவேளை நகை விஷயத்திலையோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துல தெரியல, கொஞ்சம் ஆனா அந்த பொண்ணுடைய விசுவாசம் பாருங்க, இல்ல. அப்போ ஒரு குடும்பம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவர் சொல்றார், இவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தான், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த புடவை தான் வேணும்னு ஆசைப்படுச்சுப்பா, அதுக்காக இங்கிருந்து எங்க கேரளாக்கு போய் அங்க 3 நாள் ஹோட்டல்ல ஸ்டே, எங்க எல்லாருக்கும் பில்லு அவங்க தான், மாப்பிள்ளை வீடு, புடவை, துணிமணி எல்லாம் அவங்க தான். நகை அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மா அவங்களுக்கு கொடுத்த நகைய நீ போட்டுக்குமா அப்படின்னு சொல்லி மாமியார் இன்னும் கல்யாணம் ஆகல, மொத்த நகையை கொடுக்குறாங்க. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு உலகம் போற போக்குல போனோம்னா அதுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. கொஞ்ச காலம் சந்தோஷம் இருக்கும், ஆனா காலம் முழுசும் கண்ணீர், கவலை, துக்கம், அவமான, நிந்தை. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் இப்படிதான். கர்த்தருக்கு முதலிடம், மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்கல அந்த பொண்ணு, மாம்ச சிந்தைக்கு முதலிடம் கொடுக்கல. கண்ணு பார்க்கறவங்க நல்லா கட்டிக்கோ, நல்லா கார் வச்சுக்கிறான், மகளா வச்சுக்கிறான், கட்டிக்கோ அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா, இதுதான் நம்மளுடைய கேட்டகரி. கர்த்தருக்கு அஞ்சு நடக்கிற மனுஷனா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனா, மனுஷியா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, ஆவிக்குரிய குடும்பமா, ஆவிக்குரிய பிள்ளைகளா, இத முதல்ல வச்சு பாருங்க, எதிர்காலம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சோ கடைசியாக முடியுது, கரெக்டா ஒரு 2 நிமிஷம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்புறம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கடவுளுக்கு பயப்படுங்க. என்ன பேசுறோம், வாயின் வார்த்தைகள் கடவுளை துக்கப்படுத்துவது என்றால் மன்னிப்பு கேட்டு மன திரும்புங்க, பெற்றோரை மதியுங்க, பெரியவர்களுக்கு கனம் கொடுங்க. ஒருவேளை அவங்க கல்வி அறிவு இல்லாம இருக்கலாம், அவங்க திறமைசாலிகள் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அவங்கள கனவீனமா பேசாதீங்க, அவங்ககிட்ட கண்ணிய குறைவா நடந்துக்கலைங்க, அதெல்லாம் சாபம். பெரியவர்கள் வயதுல மூத்தவர்கள் கிட்ட நீங்க பேசுற பேச்சு கண்ணிய குறைவா ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தா அது உனக்கு சாபம். அது பேய்த்தனத்துக்குரியது, அது கிறிஸ்துவுக்குரியது அல்ல, அது வேலையாளுக்குரியது. இந்த நீதி நியாயங்களை தான் பைபிள்ல சொல்லித்தர. அவங்க கிட்ட பணம் இல்ல, படிப்பறிவு இல்லாதவங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவங்கள பேசி அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்க இறுதியத்தை கிழிச்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஈசாக்கு, யாக்கோபு, பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, கண்ணியமா, மரியாதையா, ஒருத்தன் டகாடி வேலை பண்ணிருந்தான், அவனை கடைசியா புடிச்சார் ஆண்டவர், அப்படியே சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே, நீர் என்ன, ஏற்கனவே பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, அதெல்லாம் எனக்கு நிம்மதி தரல, இப்ப புரிஷ்டா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏற்கனவே ஏகப்பட்ட ஒட்டகம், ஆடு, மாடு, சொத்து, சொகம், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி போயிடுச்சு. நிம்மதி போயிடுச்சுன்னா பொய்யும் பித்தலாட்டமும் ஆணவமும் அதிகம் மனமேட்டிமையும் பெருமையும் பிடிச்சு வாழ்ந்தான். அவனை உடைச்சார், அப்படியே சரண்டர் ஆயிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். சரி போ, நீ இஸ்ரேல், நீ திருடல்ல, யாக்கோபு என்ற திருடன் அல்ல, நீ இன்றையிலிருந்து இஸ்ரேல். இதுதான் மனமாற்றம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, all things are new. இதுதான் இயேசுவை பற்றிய மூல உபதேசமா சொல்லப்படுது. அப்ப யோசுவா அப்பா சொல்றாரு, சக்சஸ், குட் சக்சஸ். என்னவா அந்த வசந்த வாசிக்குமா? யோசுவா வாசித்து முடிங்க.
ஒரு 2 நிமிஷம் இருக்குது. 8:45 ஸ்டார்ட் பண்ணும். உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. உலகமே செல்போனை பார்த்து வரல, பைத்தியமே போதுங்க. பாக்குறேன், டீ கடை இட்லி கடை போடுங்கிறேன்ல, பாக்குறேன். வண்டி வருதா போதா இதெல்லாம் கேவலங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எமர்ஜென்சியா நின்று பேசினோம். இப்ப அந்த செல்போனு ஒரு பெரிய பெருமையா நினைக்கிறாங்க. அதாவது வீட்டு விட்டு வெளியே வரும்போதே செல்போன் பேசும்போது அது வந்து அகங்காரம். அதெல்லாம் மூடி வச்சுட்டு நல்ல பிள்ளைகளா போனோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அந்த செல்போனை பேசும்போது இவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறான். உன் பெருமை, அந்த பெருமையை உடைக்கணுங்க. செல்போன் பேசும்போது பெருமையா, வெளியே வரும்போதே இதெல்லாம் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பு. அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் தயவு செய்து இந்த ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் மாத்திக்கணும். அந்த ஆப் பண்ணி வச்சுட்டு ஒழுங்கா பஸ்ஸை பிடிக்கணும், ஒழுங்கா பைக்கை பிடிச்சி போகணும், ஒழுங்கா போற இடத்துக்கு போனோம். அப்படியே சவுண்டா 2 கால் 2 வண்டை மாட்டிக்கின்னு காது செவிடாயிடுங்க. செவிடாயிடும். உடம்பு தான் முக்கியம். காதை வாங்க முடியாது. செல்போனை 100 செல்போன் வாங்கலாம். காதுல இருக்கிற ஒரு சின்ன நரம்பு செலவு, அதை ரிப்பேர் பண்றதுக்கு பல லட்சம் ஆகும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாது? செல்போனை பார்க்காத அப்படி சொல்லக்கூடாது. அதை பார்க்கறதால என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி தரணும். அப்ப அழகா கத்துப்பாங்க அவங்க. நீ பார்க்காதன்னா அவங்க அதை தான் போய் திருப்பி பார்ப்பாங்க. அதை பார்க்கறதுனால உண்டான பிரச்சனை என்ன? நீ ஏன் படிக்கணும், ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், ஏன் வாக்கிங் போகணும், ஏன் நல்ல கேரட் பீட்ரூட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அதை பற்றி சொல்லி தரணும். ஜூஸ் குடி இல்ல, இந்த கேரட்ல என்ன இருக்குது, இந்த பீட்ரூட் முதல்ல பெற்றோருக்கு அது தெரியணும். பெற்றோருக்கு அதை பத்தி 10 ரூபா புத்தகம் விற்குது. அததான் படின்றான். இயேசுவும் நான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்னா டேய் இதை படிப்பா, உட்காந்து தேவையில்லாத பார்த்துனுக்காதப்பா, மூளை அழுகிடும், சிந்தனை சக்தி போயிடும். நீ நாட்டுல இருக்கிற சத்த பிணவை தான் வாழ்வ, ஒண்ணுமே தெரியாது உனக்கு. படிப்பா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா சாப்பிடு. அதெல்லாம் பைபிள்ல சொல்றாரு. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, உலாவணும் சொல்றாரு. போய் எக்ஸசைஸ் பண்ணுன்ற எல்லாம் பைபிள்ல இருக்குது. ஹல்லேலூயா. வாஸ்தவம். நீங்க வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதுல அப்ப என்னென்ன எழுதி வச்சுக்கிறாரு? நீதிமொழிகள் என்னென்ன எழுதி இருக்கிறார்? பணத்தை பற்றி, பிசினஸ பத்தி, கணவன் மனைவி உறவை பற்றி, பிள்ளை வளர்ப்பை பற்றி என்னமோ எழுதி வச்சிருக்கிறார். ஒரு தங்கத்தை பத்தி, தங்கம் என்னது, வெள்ளினா என்னது, பிசினஸ் 31வது நீதிமொழிகள் நம்பர் பிசினஸ், அந்த அம்மா பண்ற பிசினஸ். இத படிப்பா, அத தியானி. எப்படி இன்ட்ரெஸ்ட். அப்ப பைபிள் படிக்கிறதுக்கு வெறுப்பா இருக்குமா? சில விஷயம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத வந்து இருக்கும். அது அவங்களுக்கு, அது யாருக்கு தேவையோ அவங்க படிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு தேவை என்ன? சுகம் தேவையா? சுகத்தை பத்தி நல்லா படிங்க. இயேசு எங்கெல்லாம் சுகமாக்கிறார். பணம் தேவையா? பைபிள்ல பணத்தை பத்தி என்ன சொல்லுது, அந்த பணத்தை பத்தி எல்லாம் படிங்க. பணத்தினுடைய தீமை என்ன? பணம் 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 ஓடுனா என்ன பிரச்சனை வரும்? அல்லது கடவுள் 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 வந்துட்டு ஒரு படிப்பறிவு இல்லாம, பண தொழில் இல்லாம இருந்தா என்ன பிரச்சனை? எல்லாமே சொல்றாரு. படி, இத படி. யாருக்கும் அடிமையா இருக்காத. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாணம். நல்ல குடும்ப வாழ்வு. ஒரு குட்டி வீட்டுல நாங்க இருந்தோம். நாங்க இனி பிள்ளைகள் குட்டி வீட்டுல இருக்க மாட்டாங்க. டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்டை நான் கட்டுவேன். அப்படிப்பட்ட குடும்பம் தான் எனக்கு வாய்க்கும். இதுதான் உயர்ந்த சிந்தனை. ஆண்டவர் சின்ன தோட்டத்தை உருவாக்கல, பெரிய தோட்டத்தை உண்டாக்குறாரு. அதை தியானிங்க. அந்த தோட்டம் உங்க மைண்ட்ல வரட்டும். அங்க இருக்கிற பல வகை பழங்கள் மைண்ட்ல வரட்டும். அப்ப உங்க எண்ணங்கள் விஸ்தாரமாகும். நோய், வியாதி, பலவீனம் இதே தியானிச்சிருந்தா சீக்கிரத்துல செத்துருவாங்க. அதனால்தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இரவும் பகலும் இதை தியானம் பண்ணு, இதை பற்றி அறிந்துக்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த கலாத்தியர் புஸ்தகம் அவர் சொல்றாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. யாரால சொல்றாரு? பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ இவங்க 2 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுடைய லைஃப் ஸ்டைலை வாசிங்க. அதை 4 பேருக்கு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க.
கடவுளை பற்றி பேச அனுப்புங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். கேடகம் நீரே, மகிமையின் நீரே, கேடகம் நீரே, மகிமையின் நீரே, செய்பவர் நீரே, தலைக்கு மேல செய்பவர் நீரே, தந்தையே தந்தையே தலைக்கு மேல செய்பவர் தகப்பனே, தந்தையே தலைக்கு மேல செய்பவர் நீரே, சொல்வது போவதில்லை, கலக்கம் அழுவதில்லை, கர்த்தரை தாங்குகிறீ, எங்களை தந்தாடி விடமாட்டி, ஊடகம் நீரே, மகிமையும் நீரே, ஊடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைக்கு மீற செய்வர் நீரே, தலைக்கு மீற செய்வர் நீரே. கலாத்தியர் புஸ்தகத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். இவங்க 2 பேரை பத்தி பைபிள்ல நாங்க வாசிக்க 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 எங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகுது.